வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவ்வாதுபட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு ஆபாச நடிகை, ஆபாச படி நடிகை. அந்த நடிகை வந்து பிஎஃப்ல மட்டும்தான் நடிப்பாங்க, ப்ளூ ஃபிலிம்ஸ். செக்ஸ் பட நடிகை. அந்த பட நடிகை வந்து ஆங்கிலம் ஹிந்தியோட நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்லை, தமிழ்லையும் நடிச்சிருக்கிறாங்க. அதான் கந்தரகோலமான ஒரு விஷயம், கேவலமான ஒரு விஷயம். வடகரி அப்படிங்கிற படத்துல ஒரு குத்தாட்டத்துக்கு வருவாங்க. அப்புறம் ஓஎம்ஜி அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த நடிகை கதாநாயகனை போட்டு ஒரு படம் எடுத்தாங்க. அட்ட ஃபிளாப்பு. ஆமா, தயாரிப்பாளர் டைரக்டர்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல. இப்ப தெரியும் அந்த படம், அந்த நடிகை யாருங்கிறது தெரியும். சன்னி லியோன். வேற ஒண்ணு இல்லை, சன்னி லியோன். அந்த நடிகைக்கு வந்து ஏகப்பட்ட ஆபாச படங்கள் தான் நிறைய. கதாநாயகனாக நடித்த கதாநாயகியாக நடித்த படங்களை விட ஆபாச படங்கள் நிறைய இருக்கு. 1+2 1+3 சொல்லிட்டு பிஎஃப் ப்ளூ ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி நடிகை, அந்த மாதிரி நடிகைன்னா அப்புறம் அதுலயே போயிடணும். ஆபாச நடிகை படத்துல அந்த இதுலயே போயிடணும். ஆபாசங்கிற கான்செப்ட் அதுலயே போயிடும். அதை விட்டு போட்டு ஹிந்தி ஃபீல்டு, தமிழ் ஃபீல்டு, மலையாளம், கன்னடம் வரக்கூடிய சமயத்துல அது வேறு விதமா ஒரு பார்வை வருது இல்லையா? அப்படிங்கிறப்ப மக்கள் வந்து அந்த ஒழுங்கா அதை பார்க்க மாட்டாங்க. ஒரு குத்தாட்டம் போடுறியா அதோட போயிரு, மற்றபடி குடும்பத்தனத்துக்கு வராது அப்படிங்கிற வகையில தான் தமிழ்ல அந்த நடிகை நடித்த ஓஎம்ஜி அப்படிங்கிற அந்த படத்தை வந்து தோல்வி அடை செய்தார்கள். அதான் பகிரங்கமான உண்மை. இந்த நடிகை வந்து 2004 வந்து அறிமுகமான ஆங்கிலத்துல வந்து தி கேர்ள்ஸ் நெஸ்ட் டோர் அப்படிங்கிற ஒரு படம். மற்றபடி வந்து 2008 2010 2 ஆங்கில படத்துல நடிச்சவங்க. அப்புறம் வந்து ஹிந்தியில நடிச்சாங்க. ஜிம்ஸ் 2 2012 வந்து ஒரு ஹிந்தி படத்துல நடிச்சாங்க. அதுக்கு பின்னாலதான் வந்து தமிழ்ல ஏகப்பட்ட இடத்துல சான்ஸ் கேட்டாங்க. ஆமா, நிறைய பேர் சான்ஸ் தரல. அப்படிங்கும் போதுல அப்புறம் ஆபாச படத்துல இறங்கிட்டாங்க. அப்புறம் திரும்ப வந்து சான்ஸ் கேட்கறப்ப எப்படி தருவாங்க? குடும்பத்தனமா இருக்கக்கூடிய ஒரு நடிகை, மற்றபடி கட்டுப்பாடா இருக்கக்கூடிய நடிகை. சினிமானால அது வேறு விதம், அது இருட்டறை வாழ்க்கை, அதை விட்டுருங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம அங்க எந்த வேலையும் கிடையாது. அது வந்து வெளி உலகத்துக்கு தெரியாது. ஆனா அதையே வெளி உலகமாக ஒரு ஆபாச படமாக எடுக்கக்கூடிய சமயத்துல அப்படிங்கிறப்ப அடுத்து அப்பட்டமா தெரிஞ்சதுக்கு பின்னால எந்த டைரக்டர் எந்த ப்ரொடியூசர் உங்களுக்கு வாய்ப்பு தருவாங்க? அப்படியே வாய்ப்பு கொடுத்தா மக்கள் எப்படி ஏத்துக்குவாங்க? இது வந்து இந்த நடிகை வந்து ஆபாசப்பட நடிகை. இப்ப இவளை பார்த்து எல்லாம் பாக்குறவங்கலாம் பசங்க கெட்டு போயிடாது போட்டு எவன் தியேட்டருக்கே போக மாட்டான். அப்படி தோல்வி அடைஞ்ச படம் தான் ஓஎம்ஜி அப்படிங்கிற தமிழ் படம். புரிஞ்சுது? அந்த நடிகை வந்து இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. ஆமா, ரொம்ப சுவாரஸ்யமான பேட்டி, ரொம்ப சிதம்பரம் ரகசியமான ஒரு பேட்டி. அப்பா எவ்வளவு அற்புதமான ஒரு பேட்டிப்பா அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே கிடையாது. என்னன்னு கேட்டா, நான் கன்னித்தன்மையை இழந்த ரகசியத்தை சொல்கிறேன்னு சொல்லி போட்டு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு, யார் கேட்டா? நீ கன்னித்தன்மை இழந்தா என்ன, கன்னித்தன்மை இழக்காட்டி என்ன? நடிகையினாலே முடிஞ்சு போச்சு. நீ கன்னித்தன்மை இழக்காம கேமரா முன்னால நிக்க முடியாது. ப்ரொடியூசரு, அப்புறம் நடிகரு, அப்புறம் மேனேஜர்லாம் கூட கை வைப்பான். அதை விட்டுருங்க. ஒரு நடிகை அப்படின்னாலே நீ கன்னித்தன்மை இழக்காம நடிக்க முடியாது. அப்புறம் இதுல என்னத்த கன்னித்தன்மையை இழந்த ரகசியம்னு பேட்டி கொடுக்குறோம் என்ன? அது இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் படிச்சு பார்த்துருப்பாங்க. குறிப்பா சின்ன பசங்களாம் படிச்சு பார்த்து, சின்ன வயது பெண்கள் படித்து பார்த்து, சரி அந்த பேட்டியினால மக்களுக்கு சொல்ல வர்ற மெசேஜ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது சின்ன வயசுல ஒரு 14 வயசுல ஒரு ஆண் நண்பர் துணை கிடைச்சிருக்கிறாங்க. அப்படியே கூட போயிருக்காங்க, லவ் பண்ணியிருக்காங்க, கூட போயிருக்காங்க. அப்படி ஜாலியா போனாங்க. அதுக்கு பேர் லவ்லாம் சொல்ல முடியாது. அது ஒரு வகையான வந்து இனவெறி, அது ஒரு வகையான ஒரு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு மோகம். அதுக்கு பேர் காதல் கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த அம்மாவுக்கு வந்து சன்னி லியோனுக்கு வந்து சாக்லேட்னா நிறைய பிடிக்குமா. அதை வந்து அந்த ஆளு கரெக்டா மேட்ரு முடிச்சிட்டான்.
சாக்லேட்லாம் முடிக்கிற சமயத்துல சாக்லேட்டா கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி கொடுத்து கூட விளையாட குடிக்க கொள்ள விளையாட கொடுக்க புள்ள அப்படியே கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல கசப்பு தன்மை உள்ள சாக்லேட்னா ரொம்ப இன்னும் அதிகமா பிடிக்குமா சன்னி லியோனுக்கு. அந்த மாதிரி பேட்டியில சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல கசப்பு தன்மை அந்த உள்ள சாக்லேட்டா வாங்கி பிளாக் சாக்லேட் சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ள சாக்லேட்டா வாங்கி கொடுத்துருப்பான் போல இருக்கு. கொடுத்த வகையில அப்படியே ஒரு தடவை ரிசார்ட்டை கூட்டிட்டு போயிருக்கிறான். கூட்டிட்டு போகிற சமயத்துல அப்படியே மீண்டும் வந்து கருப்பு சாக்லேட்டா வாங்கி கொடுத்து அப்படியே என்ன கலந்தாலும் தெரியல. அந்த மாதிரி சொல்றாங்க, என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. சண்டே சொல்றாங்க, அன்னைக்கு ரிசார்ட்டுக்கு கூட்டிட்டு போன அன்னைக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்த அன்னைக்கு அதுல போதை மாத்திரை கலந்தானா இல்ல வேற ஏதாவது மயக்கம் வரக்கூடிய அளவுக்கு ஏதாவது பொருட்களை கலந்தானா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி சொல்றாங்க, என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. என் மனோநிலை மாறி இருந்தது. நான் மகிழ்ச்சிகரமாக இருந்தேன். அன்றைய நாள் தான் நான் கன்னித்தன்மை இழந்தேன் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? பிளாக் சாக்லேட்டு வாங்கி கொடுத்து அது ரிசார்ட்லேயே வச்சு மேட்டரை முடிச்சிட்டான் சன்னி லியோனை. கன்னித்தன்மை இழந்தாங்க. வயசு வந்து 14 வயசுங்க. அப்புறம் அதுக்கு பின்னால வந்து அந்த ஆண் நண்பர் கூட இருந்தாராம். அப்புறம் அந்த ஆண் நண்பர் பிரிந்து விட்டாராம். அப்புறம் அதுக்கு பின்னால வந்து எனக்கு அந்த சாக்லேட்டுனால வெறுப்பாக இருந்தது அப்படின்னா இந்த அம்மா பேட்டி கொடுத்துருக்காங்க. எப்படி நீ கன்னித்தன்மை இழந்ததற்கும் சாக்லேட்டை வெறுப்பதற்கு என்ன சம்பந்தம்? அந்த ஆண் நண்பர் வந்து அந்த சாக்லேட்டை பயன்படுத்தி ஒரு கன்னித்தன்மை வேட்டையாடி இருக்கான். ஆண் நண்பரை வெறுக்காம சாக்லேட்டை வெறுத்து நீ என்ன பண்ண போற? நல்லா புரிஞ்சுங்களா? யாரால நீ கன்னித்தன்மை இழந்த? ஆண் நண்பரால் கன்னித்தன்மை. ரைட், ஓகே. நான் சாக்லேட்டை அதுல இருந்து நான் சாக்லேட்டை வெறுத்தேன். சாக்லேட் வந்து என்ன? சாக்லேட் என்ன பண்ணும்? புரியுதுங்களா? இல்ல இதனால என்ன சொல்ல வர்றீங்க? மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? அதான் ஒண்ணுமே புரியல. சாக்லேட்டை வெறுத்தேன், ரைட், ஓகே. இதனால வந்து மக்களுக்கு என்ன சொல்ல வர்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. கன்னித்தன்மை எல்லோரும் இழக்க வேண்டும்னு சொல்றீங்களா, இல்ல கன்னித்தன்மை இழக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்ல இந்த மாதிரி பல ஆண்கள் வந்து மனிதர் மிருக ரூபத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? குட் டச் பேட் டச் அப்படிலாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்களா? என்ன சொல்ல வர்றீங்க? ஒன்றும் புரியல. கன்னித்தன்மை இழந்தேன் அப்படிங்கிறது எதற்கு பேட்டி? நடிகையினாலே தெரிஞ்சு போச்சு. இந்த மீட்டு மற்றபடி எல்லாம் நாரிச்சு. ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால ஒவ்வொரு நடிகை பத்தி நாரிச்சு. அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம கேமரா முன்னாடி நிப்பாட்ட மாட்டாங்க. அது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இதுல தனிப்பட்ட முறையில கன்னித்தன்மை இழந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அதுல என்ன சொல்ல மெசேஜ் என்ன? மக்களுக்கு நீங்கள் அதன் மூலமாக சொல்ல வரக்கூடிய மெசேஜ் என்ன? அதையெல்லாம் மீறி ஒரு நடிகை இல்லாமல் மற்றபடி ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டவாதியாக ஒரு புரட்சி பெண்ணா மாறி இருந்தீங்கன்னா பரவாயில்ல, உங்களுடைய வார்த்தையை ஏத்துக்கலாம். புரட்சி பெண்ணா மாறி மற்றபடி பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசியிருந்தீங்கன்னா, ஆண்கள்லாம் இப்படிதான் சில பேர் இருக்கிறாங்க, அதனால உஷாராகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. அதை விட்டுட்டு கன்னித்தன்மை இழந்தேன்னு பேட்டி கொடுக்கறதுல என்ன விஷயம் இருக்கு? இல்ல நாட்டுல எத்தனையோ பிரச்சனை இருக்குது. இந்த பாருங்க, முந்தா நாள் மும்பையில வந்து வெறும் 2210 காலியிடங்கள் தான். ஏர்போர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு அரசு காலி இடங்கள், வேலை வாய்ப்பு. 25,000 பட்டதாரிகள் ஒண்ணுக்கு மேல ஒண்ணு ஏறிட்டு தள்ளு கொள்ளு. ஆமா, எல்லாருமே வந்து பிஇ, எம்இ, பிபிஏ, எம்பிஏ, எம்சிஏ படித்த பட்டதாரிகள். சரி, என்னப்பா வேலை அப்படின்னா எடுபடி வேலை, வேற ஒண்ணுமே கிடையாது. அங்க ஒண்ணும் பெரிய விமானி வேலையோ மற்றபடி பணிப்பெண் வேலையோ கிடையாது. ஏர் கோஸ்ட் வேலையோ அது ஒண்ணு எடுபடி வேலை. சும்மா விமான நிலையத்துல கூட்டுறது, லிப்ட் ஏத்துறது இறக்குறது, மற்றபடி வந்து ஒண்ணுக்கு விளங்காத டீ காப்பி பால் அங்க இருக்கக்கூடிய அந்த அரசு சம்பந்தப்பட்ட வகையில வந்து எடுபடி வேலை. அதுக்கு வந்து 2218 என்னமோ வேலை காலி இடங்களுக்கு 25,000 பேர் போட்டிட்டு இருக்காங்க. இல்லை, இந்த மாதிரிலாம் பல விஷயம் இருக்கு. அதை பத்தி பேசலாம், அதை பத்தி நம்ம கவலைப்பட்டு இருக்கோம். அதே நேரத்துல வந்து பெட்ரோல் டீசல் விலைகள் ஏறிக்கிட்டு போகுது. அதை ஜிஎஸ்டிகளை கொண்டு வரலாம். மற்றபடி இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள், வெறுப்பு சம்மந்தப்பட்ட வகையில போயிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் கொலை கொள்ளை அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஏன்னா
இத பத்திலாம் பேசாம நான் வந்து கன்னித்தன்மை இழந்தேன் அப்படின்னா என்ன நீங்க சொல்ல வர்றீங்க மக்களுக்கு? இந்த மாதிரி எல்லா பெண்களும் கன்னித்தன்மை 14 வயசுல இழந்து கொள்ளுங்கன்னு சொல்றீங்களா, இல்ல இழக்க கூடாதுன்னு சொல்றீங்களா? அந்த வார்த்தை வரவே இல்லையே. நான் கன்னித்தன்மை இழந்தேன்னா ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி நடிகையெல்லாம் முதல்ல பேட்டியே கொடுக்க கூடாது. கொடுங்க, கொடுக்காம இல்ல, மக்களுக்கு மெசேஜ் சொல்லுங்க. இந்த நடிகை தபு கூட ஒரு தடவை பேட்டி கொடுத்திருந்தாங்க. தபு பேட்டி கொடுத்துருக்க சமயம் நான் இதுவரை கன்னித்தன்மை நான் இழக்கவே இல்லை, தைரியமா பேட்டி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சண்டே லியோனால பேட்டி கொடுக்க முடியுமா? ஆபாச நடிகை, பிஎஃப் நடிகை, ப்ளூ பிலிம்ஸ் நடிகை. இந்த நடிகைக்கு எதற்காக பேட்டி அப்படிங்கிற கேள்வியே வருது இல்ல. இதை படிச்சு பார்த்துட்டு பல பெண்களை வந்து கெட்டு போனாங்கன்னா என்ன ஆகும்? நடிகை தபு அப்பட்டமா சொல்லிட்டான், ப்ளூ பிலிம்லாம் இது நான் வந்து கன்னித்தன்மை இழக்காத நடிகை அப்படிங்கிறாங்க. எத்தனையோ பேர் என்னென்னமோ கூப்பிட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கூப்பிட்டாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. எனக்கு அந்த படம் வாய்ப்பே தேவையில்லை அப்படின்ட்டேன். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது. இன்னைக்கு நான் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு போட்டு அந்த நடிகை எனக்கு பேட்டி கொடுக்க அந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட பாராட்டலாம். படவாரப்பா இந்த மாதிரி நடிகைலாம் இருக்கிறாங்க, நம்மளும் நடிக்க முடிச்சுட்டு போட்டு பல இளம் பெண்களுக்கு ஒரு ஆசை வரும். அதை போட்டு நான் 14 வயசுல கன்னித்தன்மை இழந்தேன்னு பேட்டி கொடுக்கறதுல மக்களுக்கு என்ன மெசேஜ் சொல்றீங்க? ஒண்ணுமே இல்லை, மெசேஜே கிடையாது. இதுல அன்மெசேஜ் தான் இருக்கு, அருவறுப்பான விளக்கங்கள் இருக்கு, அருவறுப்பான ஒரு மேட்டர் இருக்கு, பல தவறான செய்திகள் இதுல இருக்கு, தப்பு தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய பல விஷயங்கள் தான் இதுல இருக்க ஒழிய மற்றபடி வந்து இதுல வந்து இந்தியாவை தூக்கி பிடிக்கக்கூடிய அளவுக்குலாம் ஒரு மயிரும் கிடையாது. உண்மை கிடையாது. என்ன இருக்கு? உண்மை கிடையாதுங்க. அதாவது இந்த மாதிரி நடிகரோட பேட்டிகளை படிக்கவே படிக்காதீங்க. ஆமா, அதை விளக்குவதற்காக இந்த பதிவை. ஆமா, நான் கன்னித்தன்மை இழந்தேன்னா எதுக்கு? நீ இழந்ததுக்கு அவன் என்ன பண்ணுவான்? சாக்லேட்டை குளத்துல மயங்கிட்ட ரைட்டு வந்து நான் மகிழ்ச்சிகரமா இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். என் மனோநிலை மாறிவிட்டது அப்படிங்கிறேன். பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை. மது அருந்தினாயா, மயங்கி, அதெல்லாம் அவனுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். சொல்லல அந்த அம்மா. கன்னித்தன்மை இழந்து விட்டேன் 14 வயசு. இதனால என்ன பரிதாபத்துக்கு யாரோ வருவாங்க? யாரும் வரமாட்டாங்க. நீ கன்னித்தன்மை இழந்துட்டு ஒரு கோர்ட்ல கேஸ் போட்டு இது சம்பந்தமா அலைஞ்சிக்கிட்டு இருந்து மகளிர் ஆணையத்தையோ மற்றபடி வந்து பெண்கள் ஆணையத்தையோ போய் கேட்டு அது சம்பந்தமா இறக்கப்பட்டு மக்கள்கிட்ட வந்து போராடினா மக்கள் வந்து இறக்கப்படுவாங்க. அவனை தூக்கி உள்ள போடுங்க, போக்சோ சட்டத்துல உள்ள போடுங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன் அப்படிப்பட்ட நடிகை குஷ்புவே வந்து பகிரங்கமா பேட்டி கொடுத்தாங்க. எங்க அப்பாவே என்னை பாலியல் சீண்டல், பாலியல் பலாத்காரம் செய்தார் இப்படி சொல்றாங்க. பல நடிகைகளுடைய கதைகள் அப்படித்தான் இருக்கு. என்ன, ஒரு டைரக்டர் தொட்டா மட்டும் உடனே ஆவுன்னு துடிக்கிறது, ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், ஒரு கதாநாயகன் ஆபாசமா பேசி விட்டால் மட்டும் ஆவுன்னு துடிக்கும். அப்ப இதெல்லாம் சரியா? இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமா? இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதனால வந்து இதெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பேட்டி கொடுக்காதீங்க. பெண்கள் ஆகிய நடிகைகள் பெண்களுடைய முன்னேற்றத்தை பத்தி பேசுங்க, பெண்கள் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பேசுங்க, நாட்டினுடைய பொருளாதாரத்தை பத்தி பேசுங்க, விலைவாசியை பத்தி பேசுங்க, ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அரசியல் தன்மைகளுடைய பத்தி ஆமா கூறு போடுங்க, பேசுங்க. அதை விட்டு போட்டு நான் கன்னித்தன்மை இழந்தேன்னா என்ன இருக்கு அதுல? நீ இழந்ததுனால யாருக்கு பாதிப்பு? உனக்கு பாதிப்பு, அதுல மாற்று கருத்தே இல்லை. நான் வந்து எவனை வைத்து நீ இழந்தாயோ அவனை நான் பாராட்டுவதாக இல்லை, அவனுக்கு செருப்படிதான் கொடுக்கணும், நான் அதுல மாற்று கருத்தே இல்லை. பட் அது மூலமாக மக்களுக்கு நீ சொல்ல வர்ற மெசேஜ் என்ன? ஒண்ணு இல்லையே. அதனால வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால பல பெண்கள் மயங்காதீங்க, பல ஆண்கள் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க, பாதுகாப்பா இருங்க, வாழ்க்கையில பெரிய அளவாக படிச்சுவாங்க, என்ன மாதிரி வராதிங்க, என்ன மாதிரி வந்து ஆபாச படங்கள் நடிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அவருடைய ஆபாச படம்லாம் பார்த்தா அப்படின்னு அடேங்கப்பா 1+2 1+3 போட்டு பல இளம் பெண்கள் பார்த்து கெட்டு குட்டி சுவராக கூடிய அளவுக்கு தான் அவங்களுடைய ஆபாச படங்கள் இருக்கக்கூடிய மனம் திருந்தி மற்றபடி வந்து அதை வைத்து ஒரு வழிகாட்டியாக செயல்படக்கூடிய அளவுக்கு இருக்கா. அப்புறம் எதுக்கு பேட்டி? ஆமா, இந்த மாதிரி பேட்டிகள்லாம் இனிமே வரவே கூடாது பத்திரிகையில அப்படிங்கிறத பகிரங்கமான எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.